இந்த நாட்டுடைய உச்சபட்ச பணக்காரருக்கும் இந்த நாட்டுடைய உச்சபட்ச ஏழைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறதா சம உடைமைவாதம். பேலன்ஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு balance இந்த நாட்டுல ஒருத்தன் 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கான், ஆனா இந்த நாட்டுடைய கடைசி ஏழையும் கூட கார் வச்சிருக்கான் அப்படின்னா அங்க சம உடைமைவாதத்தை நோக்கி நம்ம நகருகிறோம்னு பொருள். எல்லாரோட உடைமையும் யாரும் யாரை பத்தி ஏங்காத ஒரு நிலையில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு 2 கோடி ரூபாய் கார் இருக்கு, இன்னொருத்துக்கு வெறும் 200 ரூபாய் மட்டும் தான் கிடைக்குது. சோ அந்த மாதிரி அந்த கேப் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியால எல்லாம். அந்த கேப்பை நம்ம குறைக்கணும். நீங்க இந்த நாட்டுல அதிக இருக்கிறதுல ஏழையோட சொத்து என்னவா இருக்கும்? எதுவுமே இல்ல. வேணா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணின்னு கூட சொல்லலாம், அதுவும் ஒரு அழுக்கு தண்ணி அப்படி வேணா சொல்லலாம். தண்ணி தான் இன்னைக்கு காசாயிருச்சு. ஆனா இந்த நாட்டுடைய உச்சபட்ச கோடீஸ்வரனோட சொத்து என்ன? இதுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். அப்படி குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு நாடு நிம்மதியான நாடு முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சம உடைமைவாதத்துடைய கோட்பாடு. முடியும், சரியான வணிகம் நடந்துச்சுன்னா முடியும். இவ்வளவு பெரிய பணக்காரன் எப்படி பணக்காரனா? சரியான முறையான வணிகத்தின் அடிப்படையில் ஓவர் லாபம் எல்லாத்துலயும். அந்த ஓவர் லாபத்தை கவர்மெண்ட் தான் அனுமதிக்குது. கவர்மெண்ட் ஹேஸ் டு கண்ட்ரோல். கவர்மெண்ட் அதை தான் செய்யணும், அதை செய்யறது இல்ல. இந்த முறைகளை நீங்க செய்யும் பொழுது ஒரு தனி முதலாளிக்குள்ள போட்டி இருக்கும். அவன் புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருவான், ஆனா அதுக்கு வைக்கக்கூடிய விலை நிர்ணயத்தை கவர்மெண்ட் செய்யணும். இந்தியால நடுவுல ஒரு கவர்மெண்ட் அப்படி இருந்துச்சு, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அதை ட்ரை பண்ணாரு. ஆக்சுவலா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான். பட் ஆனா அவருடைய இதுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரையும் வந்து ஒரு மாதிரி அவர் மூத்தத்தை குடிச்சாரு, அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வன்மத்தை கக்கி அவரை ஒண்ணுமில்லாம பண்ணி விட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் டைம்ல தான் வந்து உணவுப் பொருட்களுக்கு ஒரு விலையை நிர்ணயிச்சாங்க. ஆனா அதே சிஸ்டத்தை ஆக்சுவலா நான் மலேசியால பார்த்தேன். என்ன மலேசியால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபுட்ஸ் வந்து எல்லா உணவகத்திலயும் கிடைக்கணும். அதுக்கான விலையை வந்து கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கு. இந்த ரேட்டுக்கு மேல அது விற்க கூடாதுன்னு. மலேசியால நாங்க போனப்ப இப்பவும் இருக்கான்னு தெரியல எனக்கு, இருந்தா அது சொல்லுங்க. நான் போன டைம்ல அப்படி ஒரு இது இருந்துச்சு. அங்க அந்த அவங்களுடைய அந்த பாரம்பரிய உணவுகள் இருக்குல்ல, அது வந்து அந்த நாசிலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட வச்சிருப்பாங்க. ஆனா அதே ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஹோட்டலும் இட்லி கிடைக்கும், இட்லி எல்லா இடத்துலயும், ஆனா ஒரே ரேட்டு. இப்ப இட்லி 10 ரூபானா 10 ரூபா தான் எல்லா பக்கமும். தமிழ்நாடு முழுக்க 10 ரூபா தான் இட்லி. ஸ்டார் ஹோட்டல் நீ வச்சிருந்தாலும் அந்த இடத்துல இட்லி 10 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு வயசானவரோ இல்ல ஒரு ஏழையோ வந்து வாங்கிட்டு போலாம். நல்லா இருக்கு. உள்ள வந்து வாங்கிட்டு போலாம். அவர் ஒரு கஸ்டமர், அது கட்டாயம் வைக்கணும். அப்படி வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சிஸ்டம். பரவாயில்லையடா, பயங்கரமா யோசிச்சிருக்கீங்களே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல தமிழ்நாட்டுல எல்லாம். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த ஏழை எளியர்கள் அப்படிங்கிறவங்களால அக்சஸ் பண்ண முடியாத ஜோன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஒரு நாட்டுல. ஆனா இந்தியாவில இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு மால்ல வந்து நான் பாத்திருக்கேன்,